கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அப்பா தான் கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையா நடிச்சாங்க அம்மா. அவங்க பேரை கேட்டா ரஷ்யா நாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பா இருந்தது. ஏன்னா முதல் முறையா அப்படி ஒரு பேரை நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, இல்ல எங்க ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேரு நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்கள்ல உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்கிட்ட தான் போய் கை கட்டி நிக்கணும். அவங்கிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமா இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு. இதை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி.